शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओम शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमो ओम भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमो ओम भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमो ओम இந்த சப்தவிடங்க க்ஷேத்திரத்துல நதிக்கரை கோவில்கள்ல ஒரு கோவிலா பாக்குறோம். காவிரி கரையோரத்துல திருவாய்மூர் நீலவிடங்கர் இந்த ஊர்ல என்ன டான்ஸ் ஆடுறார் அப்படின்னு பார்த்தா வாரம் பார்த்துட்டு வரும்போது இந்த ஊர்ல தாமரை நடனம். வாய்மூர்நாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. அம்பாளுக்கு ரோபவச்சனி அப்படின்னு பேரு. பாலின் நன்மொழியாள் அப்படின்னு பேரு அம்பாளுக்கு. ஸ்தல விருட்சம் பலாமரம். சூரிய தீர்த்தம்ங்கிற தீர்த்தம். இந்த ஊருக்கு புராண பெயர் திருத்தன் திருவாய்மூர் அப்படிங்கிறது. ஞானசம்பந்தரும் அப்பரும் ரொம்ப அழகா இந்த ஊரை பத்தி பாடி இருக்கிறாங்க. இந்த க்ஷேத்திர வரலாறு ரொம்ப அற்புதமா இருக்கும். சூரியன் வழிபட்ட ஸ்தலம். பங்குனி மாசத்துல 12, 13 ஆகிய 2 நாட்கள்ல சூரிய கதிர்கள்லாம் சுவாமி அம்பாள் மேல அப்படியே டைரக்டா படுறத நம்ம பார்க்கலாம். விடுங்க லிங்கம் அப்படிங்கிறது கடைகளை விற்கப்படுற லிங்கம் போல சின்னதா இருக்கும். இது ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சிருப்பா. அர்ச்சகர் இடத்துல சொன்னா காட்டுவா. இந்த தரிசனம் பண்ணா ஸ்வர்க்கம் உறுதி, அகால மரணம் ஏற்படாது அப்படிங்கிறது நம்பிக்கை. நவகிரகங்கள்லாம் இங்க நேரு வரிசையில இருக்கு. அஷ்டபைரவரை பத்தி பாக்கணும். இங்க காசியில 8 பைரவர்கள் நமக்கு தெரியும். அது போல இந்த கோவில்ல 8 பைரவர்கள் உண்டு. இதுக்குள்ள தரிசனம் பண்ணா நமக்கு பயம் விலகும். திரையம்பகாஷ்டமி நாள்ல சிவன் முப்புறம் வெறிச்சதா கொண்டாடப்படுகிறோம் இல்லையா? அப்படி 4 பைரவர் சிலைகளோட 4 தண்டங்கள் பைரவ அம்சமா இருக்கு. இந்த தலத்துல இறைவன் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்க சிவனுடைய தேவார பாடல் பெற்ற 274 சிவஸ்தலங்கள்ல இது 188வது தேவார தலம். சிவபெருமான் ஸ்வர்க்கத்துல விற்றிருக்கக்கூடிய வடிவமே விடங்க வடிவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வடிவம் பூலோகத்தில் இருக்க வேண்டும்னு அவர் விரும்பினார். அதனாலதான் இந்திரன் ஒரு சமயம் சிவனுடைய விடங்க வடிவத்தை யாசிக்கிறான். விடங்கம்னா சின்ன சிவலிங்க வடிவம். இந்த லிங்கத்தை போக வாழ்வு நிறைந்த இந்திரலோகத்துல வச்சு பூஜை பண்றது கஷ்டம்னு சிவன் சொல்றார். இல்ல பண்ணியே தீர்வேன் வற்புறுத்தி இருந்தனால சிவபெருமான் விடங்க லிங்கத்தை அவன்கிட்ட கொடுக்கிறார். அவருடைய சிறப்பை உணர்ந்த இந்திரன் பூஜையை நல்ல முறையில பண்றான். சிவபெருமான் அந்த லிங்கம் பூலோகத்துல இருக்கணும்னு தீர்மானம் பண்ணார். முசுகுந்த சக்கரவர்த்தி பூலோகத்தை ஆண்டு வந்த போது மக்கள்லாம் மிருகங்களால ரொம்ப கஷ்டப்பட, எனவே வேட்டையாட போறார். வடபகுதியில வேட்டையாடி முடிச்சுட்டு காவிரி கரைக்கு வரார். ஒரு சிவராத்திரி இரவு முசுகுந்தன் வேட்டையாடி கொண்டிருந்த போது சில முனிவர்கள் அந்த வழியா போக, அவர்களா சிவராத்திரி பூஜைக்காக வில்வாரண்யம்னு சொல்லப்படக்கூடிய பகுதிக்கு போய் சிவலிங்க பூஜை பண்ணு அப்படின்னு சொல்ல, சிவராத்திரி அன்னைக்கு வேட்டையாட போவதா மிருகங்களை வேட்டையாட கூடாதுன்னு சாஸ்திரங்களா சொல்றதுப்பா அப்படின்னு சொல்ல ரொம்ப ராஜா வருந்தினா தன்னோட ராஜகோலத்தை கலைத்து விட்டு ராஜரிஷி போல வேடம் பூண்டு கொண்டு மனிதரோட போறான். தப்ப உணர்ந்த அவனுக்கு சிவன் காட்சி கொடுத்தார். இந்திரன்ட்ட இருக்கிற சிவலிங்கத்தை எப்படியேனும் வாங்கி பூலோகத்துல வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்ட அந்த சமயத்துலதான் இந்திரன் வாலாசுரன் அப்படிங்கிற அசுரனை கொல்பவர்களுக்கு தங்கிட்ட இருக்கிற ஐராவத யானையை கொடுப்பேன், பெண்குடி நீங்களா எதை கேட்டாலும் தருவேன் அப்படிங்கிறான். என்னென்ன தரமாட்டேன்னு சொன்னா ஐராவத யானையை தரமாட்டேன், வெண்குடி தரமாட்டேன், இதை தவிர்த்து என்ன வேணாலும் தருவேன் இல்லையா? வாலாசுரனை கொண்டு அதை வாங்கி வரும்படி யோசனையும் சொல்றான். சமயோஜிதம் இருந்தா பகவானையே நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இது ரொம்ப சத்தியம் போல இருக்க. முசுகுந்தரன் சிவன்கிட்ட போய் அப்படியே பண்றேன், ஆனால் அவன் விடங்கரை போலவே உள்ள வேற லிங்கத்தை கொடுத்து என்னை ஏமாத்தலாம், அதனால விடங்க வடிவம்னா எப்படி இருக்கும் நீங்க எனக்கு சொல்லணும்னு சிவன்கிட்டயே போய் கேட்கலாம். யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. சிவனும் அப்படியே பண்ண ஒரு பெரும் ஒளி வெள்ளம் வருது. முசுகுந்தனுடன் வந்த முனிவர்கள் மட்டும் இல்லாம தேவலோகமே அந்த திரண்டு வந்த அந்த காட்சி ரொம்ப செழிப்பா இருக்க, உணர்ச்சி வசப்பட்ட முசுகுந்தன், ஐயனே தாங்கள் இந்திரலோகத்திலும் இருங்கள், இங்கேயும் அப்படியே இருங்கள், இங்க நான் உங்களுக்கு கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்ல, பக்தர்களுடைய மற்றவர்களும் வற்புறுத்தவே கோரிக்கையை அந்த தலத்துல ஏற்று பகவான் கண்கள். இப்படி நம்ம பார்த்த மாதிரி இந்த பங்குனி 12, 13 சூரிய கதிரெல்லாம் நேர சுவாமி மேல படும். கோவிலுக்கு எதிர்க்க அழகான குளம், கரையில பிள்ளையார் இருக்க,
3 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கு. வெளிச்சுற்றுல 4 பைரவர், விநாயகர், வள்ளி சந்நிதிகளோட தெய்வானை சமேத சுப்பிரமணியர், மகாலட்சுமி எல்லாம் இருக்கு. நடராஜ சபை இருக்கு. நடராஜர் ரொம்ப அழகான மூர்த்தியா இருக்க. இந்த தலத்துல நவகிரகங்கள்லாம் ஒரே வரிசையில இருக்கு. கோஷ்டத்துல உள்ள தட்சிணாமூர்த்தி ரிஷபத்துக்கு மேல இருக்க. சப்தவிடங்க ஸ்தலங்கள்ல இந்த தலமும் முக்கியமானது. தியாகராஜர் நீலவிடங்கர் நடனம், கமல நடனம், சிம்மாசனம், ரத்ன சிம்மாசனம். பிரம்மன் முதலிய தேவர்கள் தாரகாசுரனுக்கு பயந்து பறவை உருவம் எடுத்து சஞ்சரிக்கும் போது இந்த தலத்துக்கு வந்து பாப விமோச்சனம் பெற்றதுனால இந்த தீர்த்தத்துக்கு பிரச்சண்ட மாருத தீர்த்தம் அப்படின்னு நீராடி பெருமான வழிபட்டு பாவம் நீங்க. அவசியமா நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய க்ஷேத்திரம் காவிரி கரையில இருக்கக்கூடிய இந்த உன்னத க்ஷேத்திரத்தை தரிசிப்போம். வல்வினைகள் நீங்க பெறுவோம்.